பிசாசு என்ன சொன்னான்? வானத்துக்கு ஏறுவேன்னா, நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை அமைப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னா. அவன் மோட்டிவ் எல்லாம் அங்கதான். அப்புறம் எதுக்கு சார் ஆதாம ஏமாத்தினான்? கையை தட்டு. உலகத்தின் பாவங்களை வெறுக்க வைக்கிற செய்திகளை நீங்கள் கேளுங்கள். ஆனா உலகத்தை வெறுக்க வைக்கிற செய்தி என்ன செஞ்சிடாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா அது பிசாசின் தந்திரம். துன்மார்க்கர்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வராவிட்டால் பின்பு எந்த காலகட்டத்தில் வந்தாலும் அதிலே ருசியும் இல்லை, பலனும் இல்லை என்று நான் சொல்கிறேன். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனே உலகத்தில் அன்பு கூர்ந்தப்ப நீ எப்படி உலகத்தை வெறுக்க போச்சு? 1 யோவான்ல எழுதின அதே யோவான் 3:16 எழுதுறார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னுடைய கேள்வி, நம்மை உலகத்தில் அன்பு கூற வேண்டாம் என்று சொன்ன தேவன் அவர் ஏன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? யோசேப்பு, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்பு எகிப்துல தூக்கி மேல வச்சாரு. அப்ப அவன் மனசு, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் அப்படி நினைச்சிருக்குமா? இவனை தூக்கி போட்டு அண்ணன் தம்பி ஒன்னாயும் பாருங்க, அப்ப நினைச்சிருப்பான், ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர். தேசத்திலே கோல் வச்சுக்கிறவர்களாக, ராஜாக்களாக, பெரிய காரியங்களை வல்லமையிலும் ஐஸ்வர்யத்திலும் அற்புதங்களிலும் சாதிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கான சாட்சி என்று நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எதையும் மாம்சத்தில் நம்ம செய்யவே கூடாது. மாம்சம் நம்மளை டெம்ப்ட் பண்ணி செய்யக்கூடாது. ஆனால் தேவன் அதை அனாயிட்டாக மாற்றிட்டார்னு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் பயந்து போய் அந்த அனாயிட்டிங் ரிலீஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அனாயிட்டிங் ரிலீஸ் ஆகிற நேரம் அதை ஸ்டாப் பண்ண உடனே இவங்க எல்லாரும் டேம் நிறையா தண்ணி வச்சவங்க, ஆனால் வயக்காடெல்லாம் காஞ்சி கிடக்கு. ஏன்னா அது எதையுமே ப்ராப்பர் சேனலில் ரிலீஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், பிஸ்னஸ்மேனுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. அபிஷேகம் வெண்கல கதவுகளை உடைக்குமா? நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுத்து தருவேன். ஏன்னா அவன் மேல ஒரு அனாயிட்டிங் இருக்கு. பிசினஸ் மேன் இந்த அனாயிட்டிங்கை பிலீவ் பண்ணணும். இட் இஸ் நாட் பை மை டேலண்ட், இட் இஸ் பை தி அனாயிட்டிங் ஆஃப் காட். நீ உட்காரும்போது சிச்சுவேஷன் அரெஸ்ட் ஆகும். நீங்க வேணாலும் பாருங்க, நீங்க நல்ல உங்க மேல ஒரு அனாயிட்டிங் இருந்துச்சுன்னா நீ ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேரை முன்னாடி அனுப்பி ரேட்டு பேசுங்க, அவன் பண்ணிய மாட்டான். விட்டுட்டீங்களா? நீ அதுக்கப்புறம் போய் 5வது ஆளை முத பேசுங்க, அவனை விட இன்னும் ஒரு 10,000 ரூபா குறைச்சி வச்சே பேசுங்களேன், உங்களுக்கு ஓகேன்றான், ஓகே சார்ன்றான். இந்த அனாயிட்டிங் சின்ன லெவல்லேருந்து வேலை பார்க்கும். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த அனாயிட்டிங் உங்கள்கிட்ட வேலை பார்க்கும். நீங்கள் உங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட போய் நிற்கும் போது அந்த அனாயிட்டிங் வேலை பார்க்கும். நீங்கள் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் வேலை பார்க்கும். உங்களை சுற்றி வரவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படும். கஷ்டத்தோடு வருகிறவர்களுக்கு அந்த கஷ்டம் நீங்கி ஒரு விடுதலை ஏற்படும். இதெல்லாம் அபிஷேகத்தோட வேல்யூ. அபிஷேகன்றது கொஞ்ச நேரம் காப்பான்னு கத்திட்டு அப்படியே போயிடுறது கிடையாது. அபிஷேகம் விலையேறப்பட்டது. இந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றக்கூடியது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க ராஜ்யத்தை கட்டக்கூடியது. அதுதான் சார் மோட்டரு, அதுதான் ஜென்ரேட்டர். அங்கிருந்து தான் எல்லாம் வருது. நீங்க ஜென்ரேட்டர் அசால்ட்டை என்ன செய்ய முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. பிஸ்னஸ் மேன் தான் மேல இருக்கிற அனாயிட்டிங்க்கு அந்த மரியாதையை கொடுக்க கற்றிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் சொல்றேன். அந்த ஒரு எக்ஸிபிஷனை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டின ஒருத்தன்
கூட்டிகிட்டு போய் காட்டுறானா. காட்டும்போது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறா. கலர் கலராக லைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. முடிச்சுட்டு பின்வாசல் வெளியே வெளியே ஃப்ரண்ட்டில் கூப்பிட்டு இன்னொரு வாசல்லாம் நான் வெளியே அனுப்புவாங்க. போகும்போது அங்கனக்குள்ளே என்ன இருக்கும், ஜென்ரேட்டர் வச்சு டப்ப டப்ப டப்பன்னு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோன்னு கேட்டானே, எப்படி இருந்துச்சுமா எக்ஸிபிஷனு? வர வழியில் கேட்குறான். எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அந்த லைட் நல்லா இருந்துச்சு, அந்த பெரிய பெரிய ஜெயிண்ட் வீல் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அப்பளம் நல்லா இருந்துச்சு. அப்பளம் தான் விடாமல் வந்துக்கிட்டே இருக்கிறான் 20 வருஷமாக. அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கடைசி டப்ப டப்ப டப்பன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பின்னாடி. அது ஒன்று தான் நல்லா இல்லை அப்படின்னு. எல்லாம் சொல்லுங்கள், டப்ப டப்ப டப்பன்னு சவுண்டு கேட்குதே, அது ஒன்று தான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னான்னா, இந்த டப்ப டப்ப நின்று போச்சுன்னா ஹோல் எக்ஸிபிஷனே நின்று போயிடுமா? அந்த ஹோல் எக்ஸிபிஷனே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த டப்ப டப்ப தான். நீங்கள் போர் புரிவீர்கள் என்றால், நீங்கள் வந்து யுத்த மனிதர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வனாந்திரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுவீர்கள். ஏன் கானானுக்குள் போவதற்கு டிலே ஆச்சுன்னா, யுத்த மனிதர்கள் செத்து தீரும் வரைக்கும் அவர்கள் வனாந்திரத்தில் சுத்த வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு லட்சோப லட்ச ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் வனாந்திரத்தை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தேவன் கானானுக்கு அழைத்தார். ஆனால் அவர்களை நடத்தி செல்கிறவர்கள் பிரமாணத்தை பேசிக் கொண்டிருக்கிறபடினால் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். யோசுவா காலேப்பை போல ரெண்டு இளைஞர்களைப் போல இன்றைய நாட்கள் இளைஞர்கள் எழுந்து நாம் அந்த தேசத்தை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வோம் என்று சொன்னபோது அவர்களை கல்லெறிகிறீர்கள். இதைத்தான் உங்கள் பெற்றோர்கள் செய்தார்கள். அன்னைக்கு ஒரு பாட்டு, இன்னைக்கு வரும்போது ஃபாதர் பாட்டு, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தமிழ்நாட்டில் எல்லாம் பாடுறாங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து உள்ளே உருண்டு வளர்ந்தவன். ஆனால் இந்த பாட்டு வந்தப்ப என்ன பஞ்சாயத்தை கூட்டினா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அதில் வந்து ஃபாதர் வந்து எதை பயன்படுத்திட்டாரு, உரிமை பயன்படுத்துறாரு, அதை வாசித்துட்டாராம். ஆனால் அன்னைக்கு இந்த பாட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் பயன்படுத்தவே கூடாதான். ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காரன் பயன்படுத்திட்டாங்களாம். ஏன் தமிழ்நாட்டுக்காரன் என்ன பாவியா? இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட பிசாசுக்கு சொந்தமானது கிடையாது. அத்தனையுமே தேவனுக்கு சொந்தமானது. இது ஆதி காலத்துலேருந்து இந்த கிட்டாருங்க, பேஸ் கிட்டாரு, அந்த ரிதம் கிட்டாரு, அந்த வெஸ்டர்ன். ஏன்னா இவன் வந்து கிறிஸ்தவத்தை எடுத்துக்கல, வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டான். அதனால கிட்டாரில் பாடுனா ஆவியானவர் வருவார். அப்போ நீ என்ன கல்ச்சரை, பைபிள் கல்ச்சரை நீ ஃபாலோ பண்ணல, வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்ட. அதனால கிட்டாரு, பேஸ் கிட்டார்னா ஆவியானவர் ஜம் ஜம் ஜம்னு இறங்குவார். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவனுடைய. அந்த மனநிலை இல்லாதனால எதிர்த்தாங்க. ஆனால் உடைச்சு வெளியே வந்துட்டார். ஓரளவு பாட்டு வெளியே வந்துருச்சு. இன்னைக்கும் தடுக்கிறார்கள். என்னன்னா, கிருபையின் உபதேசத்துக்கு எதிராக. நான் சொல்லுகிறேன், இடையில இயேசுநாதன் ஒருத்தர் வந்து செத்தாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் என்னுடைய கேள்வி. இடையில இயேசுநாதன் ஒருத்தர் சிலுவையில் மரிச்சாரு. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் கொல்கதா மலையிலே கூடும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள், சீனாய் மலைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் சபையானது மறுபடி சீனாய் மலையை பேசிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யுத்த மனிதர்கள், கடைசி மனிதன் செத்து தீர்ந்த போது அவனுடைய பிணம் வனாந்தரத்தில் விழுந்த அன்று, அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே காலடி எடுத்து வைத்தார். சபையானது ஏன் வனாந்தரத்தில் இருக்கிறது? காரணம், சபை இன்னும் சீனாய் மலையில் இருக்கிறது. ஆனால் கல்வாரி சீனாய் மலையிலே டூ என்கிற சத்தம் கேட்கிறது. இதை செய்தால் உனக்கு தேவன் இதை தருவார், இப்படி நடந்தால் உனக்கு இப்படி செய்வார். டூ என்கிற சத்தம் சபையில் புறப்பட்டு வருதுன்னா அது சீனாய் மலை. இட் இஸ் டன் என்கிற சத்தம் புறப்பட்டு வரும் என்றால் அது கல்வாரி மலை. ஆமென். சபையானது கல்வாரி மலையிலிருந்து புறப்படுகிறது. சபையானது டன் என்கிற சத்தத்தை
பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை எய்தாப்பில் இருக்கவர் சொல்லி கொடுத்த மாதிரியே படிக்கக்கூடாது. அதனால தான் சொல்றேன், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஸ்போக்கன் வேர்டை வாங்கி படிக்கிறவனுக்கு வசனத்தை என்ன நோக்கத்தில் தேவன் எழுதினாரோ அந்த நோக்கத்தை தேவன் சொல்லி தருகிறார். எங்கள் முன்னோர்கள் ஒருத்தன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறான்னா, எங்கள் பிதாக்கள் அப்படின்னு பேசினா இவன் பாட்டு இன்னும் தேவனோடு இருக்கிற தொடர்பே இல்லை, கம்ப்ளீட்டாக பழைய பேக்கேஜில் தான் போயிட்டு இருக்கிறான். இப்பேற்பட்டவர்களுக்கு பைபிள் பழசாயிரும். பைபிள் பழசாயிட்டா பைபிள் படிக்கிற மூடு போயிடும். ஏன்னா எந்த வசனத்தை எடுத்தாலும் இதுக்கு இந்த அர்த்தம், இந்த சாப்டருக்கு இந்த அர்த்தம், இந்த சாப்டருக்கு இந்த அர்த்தம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். நாளடைவில் பைபிள் புளிச்சிரும். ஆனால் திறந்த மனதோடு, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, இதுக்கு 1000 அர்த்தம் சொல்லியிருக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உள்ளே வந்தீங்கன்னா இந்த பைபிள் எப்போவுமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்குது. புதியவைகளை அங்கீகரிக்கக்கூடிய மனதில்லாதவர்கள், புது ரசம் எல்லாம் சொல்லுங்களேன். அப்ப 2 ரசம் இருக்கு. புது ரசம் என்ன செய்யுமா, என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். பழைய ரசம் ஏற்கனவே எக்ஸ்பேண்ட் ஆகி அது அப்படியே தொஞ்சு போய் அப்படியே இருக்கிறாங்க. இப்ப புது ரசம் என்பது புதிய வெளிப்பாடுகள், புதிய உடன்படிக்கையின் செய்திகள். இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது புது திராட்சை அந்த துருத்தி தான் வந்து என்ன செய்யுது, அதுக்கு ஈடு கொடுக்குது. பழைய ஆட்களுக்கு அந்த எக்ஸ்பான்ஷனை அங்கீகரிக்க முடியல. அதனால என்ன ஆயிடுதுன்னா துருத்தி கிழிஞ்சிருது, ரசம் சிந்திருது. ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கு உங்க மைண்டை நீங்க விட்டு கொடுக்கும்போது தான் தேவனுடைய புதிய விஷயங்களை அங்கீகரிக்க முடியும். ஆகவே மறுபடியும் ஒரு விசை நீங்கள் வேதத்தை திறந்த மனதோடு வாசிக்கும்படி அழைக்கிறேன். 23 வருஷங்கள் பிரசங்கித்த பின்பு எனக்குள்ளே மறுபடியும் ஒரு கேள்வி, கிருபை என்கிற ஒரு புதிய விஷயத்தை குறித்து வெளியிலிருந்து கேட்காம ஆவியானவர் எனக்குள் பேசும்போது, எனக்குள் பேசிய பிறகு ஒரு ஊழியர் என்னோடு பேசிய போது இந்த வேதத்தை மறுபடியும் படிக்கத்தான் முடிவெடுத்தேன். இன்னைக்கு ஈவினிங் பேசுறேன், இந்த டைம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நைட் 9 மணிக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏறுறேன். நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரே ஒன்று தான் ஓடுது, காலையில் எந்திரிச்ச உடனே பைபிளை வாசிக்கிறேன்டா. பைபிளை ஃபுல்லாக வாசிக்கணும். உண்மைக்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா இல்லை முடிக்க வேண்டியது இருக்குதா என்பதை படிக்க வேண்டும் முடிவெடுத்தேன். எங்கே போனேன்? வசனத்துக்கு போனேன். Go to the word of God. உங்கள் அத்தனை கேள்விகளுக்கான பதில் இங்கே இருக்கிறது. 7 நாட்களுக்குள்ளாக புதிய ஏற்பாடு முழுவதையும் முடித்தேன். முடித்து நான் நிமிர்ந்த போது நான் தெளிந்திருந்தேன். அது வரைக்கும் இந்த புத்தகத்தில் நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது என்று நினைத்தேன். அன்றைக்கு தான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன். இந்த புத்தகத்தில் நூற்றுக்கணக்கான செய்தி இல்லை, இந்த முழு புத்தகத்திலும் ஒரே ஒரு செய்தி தான் இருக்கிறது. அந்த ஒரு செய்தி, இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே அறையப்பட்டார், நமக்காக செய்ய வேண்டியவைகளை சிலுவையிலே செய்து முடித்தார் என்பதுதான். From Genesis to Revelation, there is only one revelation, that is the crucified Jesus Christ. So that the book of Revelation, it says, it is not book of revelations, it's a book of revelation. வெளிப்பாடுகள் அல்ல, வெளிப்பாடு. வெளிப்படுத்தல் புத்தகத்தை வெளிப்பாடுகள் உள்ள புத்தகம் அல்ல, வெளிப்பாடு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த முழு புத்தகம் ஒரு வெளிப்பாடு தான் சொல்லுது. It is not book of revelations, it is book of revelation. Revelation is single revelation. What is that single revelation? That is the crucified Jesus Christ, the resurrected Jesus Christ. That is the one and only revelation. அவரும் தலையை நசுக்குவார் என்பதிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் மட்டுமே மகிமைப்பட்டிருக்கிறார். அருமையான முதிய ஊழியரே அல்லது இளம் ஊழியரே, வேதத்தை மறுபடியும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் படிப்பதற்கு முடிவெடுப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். God is ready to unveil. திரையை விளக்குவதற்கு உங்களோடு பேசுவது தயாராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னார்ன்றத நீங்க செய்வீங்களா? 23 வருடம் நீங்கள் பிரசங்கித்ததை யாரோ ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக யூட்டர்ன் எடுப்பீங்களா?
தேவன் பேசினால் ஒழிய. நீங்க பேதுருவை மாத்திரலாம் சார், ஆனா பவுலை மாற்ற முடியாது. ஏன்னா அவன் அதுல ஊர்னவன். பேதுருவை கூப்பிட்டு கிருபையின் உபதேசத்தை தட்டி விட்டு போயிடலாம். அவன் மீன் பிடிச்சவன், அப்படியே சாமின்ட்டு வந்துடுவான் பின்னாடி. யாக்கோபை கூட்டிட்டு வந்துடலாம், ஆனா பவுலை கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவன் பிரமாணத்தை பல வருஷமா பிரசங்கம் பண்ணவன். அதனால கர்த்தர் சொன்னாரு, இவனுக்கெல்லாம் சீசர்கள் போனா கதையாகாது, நானே போறேன்டானாரு. சிலரை தேவன் தெரிந்து கொள்ளும் போது ஜோசப் பிரின்ஸை வச்சோ அல்லது யாரோ சில கிரேஸ் பிரீச்சர்ஸை வச்சோலாம் ரீச் பண்ண மாட்டார். டைரக்ட் என்கவுண்டர். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் வலுவாக ஊறினவங்களா இருப்பாங்க. அப்படி டைரக்டராக என்கவுண்டர் பண்ணப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலே ஒருவன் நான் என்று தாழ்மையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் பை சம்படி. யாரோ சிலர் மண்டையை கழுவிட்டு நம்ம இங்கே பேசலை. அப்போ ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஒன்று பேசிட்டு இருக்கானா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? நல்லா கவனிச்சுக்காங்க. ரெய்னால்ட் போங்கே பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிருக்கான். அவர் சொல்கிற நம்புறியாடான்னு கேட்டிருக்கான். அவன் விடிய விடிய கேட்டுட்டு நல்லா கேட்டுட்டு, என்னால் நம்ப முடியல சார்ன்றான். அப்படியா, இவ்வளவு செய்தி கேட்டு நம்ப முடியல? இல்லை, அவர் சொல்கிற நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னானா, ஆனால் ஒன்று தெரியுதியான், என்ன அவர் சொல்கிறத அவர் நம்புறாரியா, அது மட்டும் நல்லா தெரியுதியா? ஏன்னா ஒரு மனுஷன் உன்னை நம்பாமல் இவ்வளவு ஸ்ட்ராங்காக பேச கையத்தட்டு. Just receive the word of God. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். என் அன்புக்குரியவர்களே, மனம் திருந்தி நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார், உங்களை அழைக்கிறார். ஹேகின்ட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அவர் ஊரா வரவே மாட்டார். ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆயிரம் ஊழியர்களை வெளியே தட்டிக்கிட்டே இருப்பார். அவர் தட்டின மினிஸ்டர்ஸ் தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு ஃபெய்த் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கிறாரு. ஒரு நல்ல டீச்சருக்கு அதுதான் பாரமாக இருக்கும். தான் போய் நிற்கணும்னு நினைக்க மாட்டான், எல்லா இடத்துல நிப்பாட்டுறதுக்கு ஆளை அனுப்பணும்னு நினைப்பான். அதனால தான் பாருங்களேன், இந்த வேலையெல்லாம் அதோட கனெக்ட் ஒரே மாதிரி ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும். கிரேஸ் ப்ரீச்சர்ஸை போய் பார்க்குறது, அவங்களை என்கரேஜ் பண்ணுறது, எல்லாம் பாருங்கள் லீடர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த அப்போஸ்டலிக் காலிங்கில், அந்த டீச்சிங் காலிங்கில், ப்ரொஃபெட்டிக் காலிங்கில். ஆகவே நண்புக்குரியவர்களே, இது எல்லாம் நம்ம செய்யணும். பைபிள் சொல்லுது, இதை எந்த வகையில் நீங்கள் உலகத்துக்குரியதுன்னு சொல்ல போச்சு. இப்போ தான் நான் மெசேஜுக்குள்ள அப்படியே மெதுவாக வரேன். எந்த வகையில் இது உலகத்துக்குரியதுன்னு நீங்கள் சொல்ல போச்சு. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனே உலகத்தில் அன்பு கூர்ந்தப்ப நீ எப்படி உலகத்தை வெறுக்க போச்சு? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்கிற வார்த்தை எழுதுகிற அதே யோவான் தான் எழுதுகிறான். யோவான் எழுதுறான், 1 யோவான்ல உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் எழுதுற அதே யோவான்னா 1 யோவான்ல எழுதுன அதே யோவான்னா யோவான் 3:16 எழுதுறார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னுடைய கேள்வி, நம்மை உலகத்தில் அன்பு கூற வேண்டாம் என்று சொன்ன தேவன் அவர் ஏன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? என் அன்புக்குரியவர்களே, அங்கே உலகம் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் வேறு, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லும்போது சொல்லப்பட்ட கிரேக்க பதம் வேறு. ஒரு இடத்துல காஸ்மாஸ் என்ற ஒரு வார்த்தை வருது, இன்னொரு இடத்துல வேற ஒரு கிரீக் வேர்டு வருது. இந்த கிரீக் வேர்டு அன்பு கூறாதிருங்கள் சொல்லும்போது, உலகத்தில் அன்பு கூறாதன்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், இச்சைகள், குறுக்கு வழிகள், மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். இந்த மெட்டீரியல் வேர்ல்ட சொல்லலை. ஆனால் இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னபோது நாம் எல்லோரையும், இந்த உலகத்தையும் அவர் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த வேர்ல்டை நீங்க சீன் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தை சிருஷ்டித்தது யாரு? கர்த்தர். இதை படைக்கும் போது ரசித்ததை என்ன செஞ்சாரு? படைச்சாரு. இந்த உலகம் பிசாசு சிருஷ்டித்தது கிடையாது. இந்த உலகம் தேவன் சிருஷ்டித்தது. தேவன் சிருஷ்டித்த இந்த உலகம் பாவத்துக்குள்ளாய் விற்கப்பட்டது. அதனால இன்னைக்கு பாவிகள் அங்கங்கு கோல் வச்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த பாவங்களை தான் துரத்தணுமே ஒழிய உலகத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? துரத்திடக்கூடாது. இந்த உலகத்தை நேசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன், இந்த உலகத்தை நேசிக்கிறேன். சொல்லுங்க, நான் உலகத்தை நேசிக்கிறேன். நான் திரும்ப சத்தமா சொல்லுங்க,
எத்தனை பாட்டு பாடியிருப்பீங்க. உலகம் எல்லாம், உலகத்தை நேசிக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை நான் நேசிக்கிறேன். ஏன்? அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நானும் இந்த உலகத்தின் மீது அன்பு கூறுகிறேன். நான் உலகம்னு சொல்லும்போது இது வானத்தின் வாசல் என்கிற மைண்ட்லேயே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகம் என்னவா? வாசப்படி வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே எங்கிட்டு கூட்டிகிட்டு போக முடியும்? என்ன ஒரு பேசிக் கான்செப்டே இல்லை. வாசலுக்கு வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே போவேன்னா அவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான், அவன் சோரேறி குதிக்கிறவன். ஆனால் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் கைதட்டு. பரலோகத்துக்கு போகணும்னு சொல்கிற ஒவ்வொருத்தனும் பூமியை கேப்சர் பண்ணித்தான் ஆகணும். பூமியை பிடிச்சா தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஏனென்றால் the next dimension of the world is, the earth is the heaven, is the heaven, is heaven. The next dimension or another dimension of this world is heaven. ஹெவன்றது இங்கேருந்து, இங்கே பூமி இருக்குது, இங்கே எனக்குள்ள பரலோகம் இருக்குது அப்படின்னு நினச்சி இங்கேருந்து வெளியே தவிட்டினா வெளியில் ஒன்றுமே இருக்காதுரி. ஏன்னா பரலோகன்றது வெளியிலே கிடையாது. பரலோகம்ன்றது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஸோ ஹெவன் என்பது எர்த்துடைய அனதர் டைமென்ஷன். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. இந்த டைமென்ஷனுக்குள்ள ஹெவன், கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்துருச்சு. நீ அந்த டைமென்ஷனுக்குள்ள போனீன்னா நீ ஹெவனை பார்த்துடலாம். இட் இஸ் நாட் சம் ரிமோட் பிளானட், தனியாக இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னா இங்கே இருக்க பிளானட்டுக்கு இங்கே எப்படி வாசல் இருக்கும்? அப்போ இதுக்கு ஏதோ ஒரு வாசல் இருக்கு. இங்கே வந்தால் தான் நீ இந்த வாசலுக்குள்ளே போக முடியும். இது வேணான்னு சொல்லி வெளியே தவிட்டினா அதுக்கப்புறம் எவனும் நீச்சல் அடித்து தூக்க முடியாது. வாசலுக்கு வாங்க, எல்லாம் சொல்லுங்க. அப்போ பரலோகத்துக்கு போக விரும்புகிறவர்கள் வானத்தின் வாசலுக்கு வர வேண்டும். அவன் சொல்கிறான், அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். பார்க்கும்போது இது வானத்தின் வாசல். எது? பூமி. பூமி. அப்ப பிசாசு ரொம்ப தெளிவா உங்களை பூமியை விட்டு வெளியே அனுப்ப பார்க்குறான். ஏன் தெரியுமா? நீ பூமியை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா பரலோகத்துக்குள்ள போவே. சரி, என்னுடைய கேள்வி என்ன? பிசாசுக்கு வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை போடுவேன் அப்படின்னு தான் நினைச்சானா, இல்லை பூமியை பிடிப்பேன் நினைச்சானா? வானத்துக்கு ஏறுவேன் தானே சொன்னா. ரெண்டு வசனமே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிசாசு என்ன சொன்னா? வானத்துக்கு ஏறுவேன்னா, நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை அமைப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னா. அவன் மோட்டிவ் எல்லாம் அங்கதான். அப்புறம் எதுக்கு சார் ஆதாம ஏமாத்துறான்? கையை தட்டு. மான் வேட்டைக்கு போனவனுக்கு முயல் எதுக்குன்றேன். ஏன் ஆதாம ஏமாத்தினா? எதுக்கு பூமியை வாங்கினா? போற வழியில் டைவர்ட் ஆயிட்டானா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சு இந்த பொண்ணை பார்த்தோன்னே அதை விட்டுட்டானா? எதுக்காக வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்ன பூமிக்கு வந்தான்? பூமிக்கு வந்தாதான் வானத்துக்கு ஏற முடியும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். ஒரு சத்தியத்தை பிசாசிடம் இருந்தாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான், வானத்துக்கு ஏறுவேன். அப்பயா இங்கே வந்த, இங்கேதானே வாசல் இருக்கு. சொன்ன மாதிரியே என்ன செஞ்சான்? ஆதாம தள்ளி விட்டு பூமியை கேப்சர் பண்ணா. வேகமா அவன் பர்ஸ் எடுக்கிறான். பர்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா பார்க்குறான். பூமி எங்கே ஆட்சி செய்வதற்கான ஒரு கார்டு இருக்கு, அது தூக்கி ஓரமாப்படு, கழுதை தூக்கி போகிறான். அடுத்து ஒரு கார்டு எடுத்து பார்க்குறான். அந்த கார்டை எடுத்து பார்த்தா பூமியில் இருக்கிற எல்லா தங்கங்களையும் பயன்படுத்தலாம், அதையும் தூக்கி ஓரமாக போடு. சி போடு. தேடிட்டு டக்குன்னு இன்னொரு கார்டு வருது. கார்டு எடுத்து பார்த்தா இந்த கார்டு இருந்தால் பரலோகத்துக்கு எப்போ வேணாலும் என்ட்ரு ஆகலாம். அதை எடுறா, அதை எடுறா. இந்த கார்டு உன் பர்ஸில் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பர்ஸை அடிச்சதுக்கு நோக்கமே இந்த கார்டை வச்சு அவர் இடத்துக்கு போய் உட்கார்ந்து அங்கே தம்முடைய பரிசுத்தவான்களை குறித்து இரவும் பகலும் குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்கு, அந்த ஸ்தலத்திற்கு போவதற்கு தான் இந்த இடத்த அடிச்சான். நம்ம உள்ளூர் அறிவாளிய பிசாசு இதை கேப்சர் பண்ணி தெளிவாக அங்கே போகிற ரூட்டை போட்டான். இதுக ஃபுல்லா உலகமெல்லாம் மாய, எல்லாம் எனக்கு வேணாமா. ஆலயத்துக்குள்ள புறா விற்கிறவன் இருந்தா, காசு விற்கிறவன் இருந்தா அவனை வெளியே துரத்து. ஏசுநாதர் அவனை வெளியே துரத்துனாரா? ஆலயத்தை இடிக்கிறாருனாரா? இடிச்சு ஆலயத்தை விட்டு வெளியே வந்தாரா? அவங்கள வெளியேற்றினாரா?
நீ என்ன சொல்கிற, ஆலயத்தில் இவங்களாம் வந்துட்டாங்க அதனால் நான் ஆலயத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னா ஃபூலிஷ்னஸ். இயேசு தெளிவானவர். ஆலயம் இங்கே தான்டா இருக்கும், இந்த ஆலயத்தில் தான் நானும் இருப்பேன், ஆனால் இவங்களெல்லாம் வெளியே துரத்துனார். புரிஞ்சவன் மட்டும் கைத்தட்டு.